ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் புரத சத்து மிகுந்த பச்சை பயிறு தோசையும் கார சட்னியும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இது சுட சுட சாப்பிடும் போது மொறுன்னு அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இது சட்னியோடையும் சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துருக்குறேங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 300 கிராம் இருக்கும். ஒரு 1/4 கப்பை விட குறைவாக பார்த்திங்கன்னா இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன். இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் பச்சை அரிசி கூட சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து கழுவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் காலையில் டிஃபன் செய்கிறதுனால நைட்டே தூங்க போகிறதுக்கு முன்னாடி நான் ஊற வச்சுட்டேங்க. நல்லா 2-3 முறை கழுவி எடுத்துட்டு நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ நல்லா ஊறும்போது தான் நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நல்லா அரைப்படும். பாருங்கள், இப்படி நசுக்குனா நல்லா அப்படியே மசிகிற மாதிரி ஆகணும். அந்த மாதிரி நல்லா ஊற வச்சுக்கலாம். பார்க்கும்போதே தெரியுது பார்த்திங்களா, பச்சை பயிறு பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். டம்ளரில் இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கிறதுனால எல்லாத்தையும் ஒரு மட்டாக சேர்த்து நான் அரைச்சிக்கிறேங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சியும் சீரகமும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்ல ஜீரணமாகும். சேர்த்துட்டு நம்ம வடித்த தண்ணியிலிருந்தே நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். பத்தலைனா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போது மிக்ஸி ஜார் அழைச்சிட்டு அந்த தண்ணியையும் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இதுக்கு தேவையான அளவு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவு கலந்து விட்டுக்கோங்க. நிறைய தண்ணியாகவும் வச்சுக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பக்கமாக வச்சுடுங்க. இப்போ இதுக்கு சூப்பரான ஒரு கார சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு 5 பல்லு பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய பல்லு பூண்டாக இருந்ததுனால நான் பாதியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கிறேன். வெந்நீரில் ஒரு 10 வரமிளகாயை நான் ஊற வச்சுருக்கிறேங்க. அதை இது கூட சேர்த்துடலாம். ஊற வச்சு சேர்க்கும்போது மிளகாய் நல்லா அரைப்பட்டுடும். இப்போ ஊற வச்ச தண்ணியிலிருந்து ஒரு பாதி அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போது இதை தாளிச்சிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுதை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. சூப்பராக சட்னி தயாராகிடும். பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இது வெள்ளை தோசைக்கு, இந்த மாதிரி பச்சைப்பருப்பு தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ தோசை ஊற்றிடலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு தோசைக்கல்லை வச்சுக்கோங்க. தோசைக்கல்லில் எண்ணெய் இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு காட்டன் துணியை வச்சுட்டு நல்லா துடைச்சி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிட்டு எவ்வளோ மெல்லிஸாக நம்மளால் பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிஸாக நம்ம பரப்பிக்கலாம். பரப்பிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு அப்படியே மேலாக்க ஊற்றி விட்டுறலாங்க. இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது சுட சுட சாப்பிடும்போது ஒரு 10 தோசை கூட சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பச்சை மிளகா, கொத்தமல்லி, சீரகம், இஞ்சியெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறதுனால அப்படியே கூட சாப்பிட்லாம், சைடிஷ் தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இந்த தோசையை திருப்பி போட தேவையில்லைங்க, அப்படியே நம்ம மடித்து போட்டு எடுத்துக்கலாம். நல்லா வெந்திருக்கும். பார்க்கும்போதே பாருங்கள், மொறுன்னு அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்குறதுக்கே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், இப்போ தோசைக்கல்ல எண்ணெய் இருக்குது.
அதை வந்து ஒரு காட்டன் துணி வச்சுட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. அந்த எண்ணெயோடு ஊற்றினோம்னா மாவு வந்து அப்படியே தோசைக்கல் வந்து சுருட்டிட்டு வருங்க. அதனால் தோசை நல்லா இந்த மாதிரி மெல்லிஸாக வராது. அதனால் எண்ணெயை நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தோசை ஊற்றினோம்னா நல்லா சுருட்டிட்டு வராமல் மெல்லிஸாக மொறு மொறுன்னு அருமையாக வருங்க. இப்போ பாருங்கள், ரெண்டாவது தோசையும் ஊற்றியாச்சு. பார்க்கும்போதே பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ இது புரத சத்து அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இதை சுட்டு கொடுக்கலாங்க. டயட் இருக்கிறவங்க கூட இதை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது இல்லையா? இது சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் கார சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். நம்மளால் எவ்வளோ மெல்லிஸாக ஊற்ற முடியுமோ அவ்வளோ மெல்லிஸாக ஊற்றிக்கலாம். அது டேஸ்ட்டும் வந்து சொல்லவே வேணாம், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி பச்சைப்பயிறு தோசையை செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.